ஹை ஃப்ரெண்ட்ஸ், சுட்டு மில்லி சுடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். முதல்ல நம்ம சுடர் வந்து ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. இப்போது வெற்றி வந்து அபிகிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டதுக்கப்புறமா சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இனி எந்த ஜென்மத்திலையுமே நீ சுடருடைய அப்பான்ற விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாது, அப்படி இருந்தால் மட்டும்தான் நீ சுடர்கிட்ட பேசணும்னு சொன்னதுனால என் பொண்ணுக்கிட்ட பேசுறதை தாண்டி வேறு எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது, அவள் என் பொண்ணு, நான் அவகிட்ட பேசிக்கிறேன்னு கேட்டதுனால சரின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சுடருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது, பாதுகாப்பாக நீ தான் இருக்கணும்னு சொன்னதுனால கண்டிப்பாக என் பொண்ணுக்கு நான் பாதுகாப்பாக இருக்கிறத தாண்டி வேறு என்ன வேலை இருக்குது எனக்கு, நான் சுடரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால அபி அங்கேருந்து கோவமாக போயிடுறாங்க. அதுக்கடுத்து இப்போது சுடருக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சுடரை போய் நேரடியாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஸ்கூலுக்கும் இப்போ அனுப்புறது இல்லைங்களா, உடம்பு சரியில்லை அப்படின்னு, அதுக்காக நேர்லேயே போய் பார்த்துட்டு வரணும்னு வெற்றி வந்து சுடருக்காக அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கிக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அபி அங்கே போனதுக்கப்புறமா சுடர் அங்கே பித்து பிடிச்ச மாதிரி தான் உட்காந்துட்ருக்காங்க. அப்போல்லாம் நான் ஏதாச்சும் வெளியில் போயிட்டு வந்தால் சுடர், அம்மோ எங்கே போயிட்டு வரீங்க, வந்துட்டிங்களா, சாப்பிட்டீங்களா அம்மோ அப்படின்னு கேட்பா. நானும் அவளை பதிலுக்கு நீ சாப்பிட்டியா சுடர் தங்கம், ஹோம்ஒர்க் பண்ணியா அப்படின்னலாம் பேசுவோம். ஆனால் சுடர் இப்போ எப்படி உட்காந்துட்ருக்கா, என் பொண்ணு என்கிட்ட கூட நல்லா பேச மாட்டேன்றாளேன்னு ரொம்ப ரொம்ப வருத்தத்திலே இருக்காங்க நம்ம அபி வந்துட்டு. அப்படி போய் கொஞ்சம் நேரம் தான் ஆகுது, சுடர்கிட்ட பேசிட்டு உட்காந்துட்ருக்காங்க. சுடர் என்னாச்சுடா தங்கம், ஹோம்ஒர்க் பண்ணியா இல்லையா, நீ சாப்பிட்டியா, ஏன் இப்படி இருக்க, உடம்பு ஏதாச்சும் சரி இல்லையான்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லாமோ அப்படின்னு சொல்லிட்டு தலையாடிட்டு அமைதியாகவே உட்காந்துட்ருக்கவும் அப்போது அங்கே வெற்றி போய் நிற்கிறாரு. வெற்றியை பார்த்த உடனே தான் சுடர் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அம்மா இருக்கிறம்போது கேப்டன் நேரடியாக வீட்டுக்கு வந்திருக்கிறாரேன்னு சொல்லிட்டு ரொம்ப இப்போ பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அங்கே போய் நின்ன உடனே சுடர், உனக்கு உடம்பு சரியில்லைன்னு மகேஷ் சொன்னால் நீ எப்படி இருக்கிற, உனக்கு உடம்பு சரியாயிடுச்சா, என்னாச்சுடா உடம்புக்கு அப்படின்னு அவர் கேட்கும்போது சுடர் எதுவுமே பேசாமல் நின்றுட்டு அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. அம்மோ அப்படின்னு சொல்கிறாங்க. பேச சுடர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா கேப்டன் அப்படின்னு எந்திரிச்சு நின்று அடுத்த செகண்டே சுடரோட உடம்பு அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுது. வெற்றியை பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தில் சுடர் குதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவர்கிட்ட மனசு விட்டு அவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த அபியுமே நான் கொடுத்த அன்பையும் பாசத்தையும் விட கண்ணுக்கே தெரியாத யாருன்னு தெரியாத அவர் அப்பா மேலே அவள் ரத்த பந்தத்தில் இந்த அளவுக்கு பாசமாக இருக்கிறாளே அந்த கேப்டன் மேலே அப்படின்னு அபி வந்து வெற்றியை பற்றியே நினச்சிட்டு அங்கே உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கப்புறமா வாங்க கேப்டன் சாப்பிடுவீங்க, எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்றாங்க. இல்லைடா சுடர் பரவாயில்ல, நான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன், நீ ஓகே தானே, நீ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நல்லா ஸ்கூலுக்கு போகணும் படிக்கணும், என்ன சரியா, இந்த உனக்காக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னுவோம். எதுக்கு கேப்டன், வேண்டாம் அம்மு திட்டுவாங்க அப்படின்னு. அம்மு திட்ட மாட்டாங்க, இதை வாங்கிக்கோ அப்படின்னுவோம். திரும்பவும் சுடர அப்படியே திரும்பி பார்க்கவும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சரின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸை வாங்கி சுடர் வச்சுக்கிறாங்க. சரி சுடர், நாளைக்கு ஸ்கூலில் பார்க்கலாம், நான் இப்போ கிளம்பட்டுமா அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அபி வந்து அங்கே பயந்துகிட்டே இருந்தாங்க, வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, இந்த சமயத்தில் அண்ணன் இது சப்போஸ் வந்து பார்த்துட்டாருன்னா பிரச்சனையாயிடும், அது மட்டும் இல்லாமல் அண்ணி பார்த்தாலும் பிரச்சனை தான், அண்ணியுமே வந்து சுடர்கிட்ட பேசுகிறத நினச்சி நம்ம பிள்ளைங்களை விட சுடர் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாருன்னு தப்பாக புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போது அவர் வெளியில் கிளம்பி வந்ததுக்கப்புறமா சுடர் நீங்கள் உட்காரு, நான் அவரை போய் பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்றாங்க. அம்மு அப்படின்னு கவலைப்படாத சுடர், அவர்கிட்ட கோவமாலாம் எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போது வெற்றி அங்கே நிற்கிறாரு. இங்கே பாரு, நான் சுடர்கிட்ட பேச பார்க்க அனுமதி கொடுத்துருக்கேன் தான், ஆனால் அதுக்காக இப்படி லிமிட் கிராஸ் பண்ணுறேன் அப்படின்னுவோம். நான் என்ன இப்போ லிமிட் கிராஸ் பண்ணிட்டேன், சுடரை பார்த்து பேசினேன் அவ்வளோதானே அப்படின்றாரு. நீ எதுக்காக சுடருக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கே சுடரை பார்க்குற அப்படின்றாங்க. பின்ன சுடருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஏற்கனவே 4-5 நாளாக சுடரை நீ என்கிட்ட பேச விடாமல் பண்ணிட்டேன், நான் வேறு என்ன பண்ணட்டும் அப்படின்றாங்க. பாரு பேசு, வேண்டான்னு சொல்லலை, ஆனால் இப்படி வீட்டுக்கே வரையே, என் அன்னைக்கு தான் உன் அடையாளம் தெரியாது, அதனால உன்னை நல்லவன் நம்பி பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் என் அண்ணனுக்கு உன்னை பற்றி உன்னையும் நல்லாவே தெரியும், சப்போஸ் நீங்கள் வர்றதை என் அண்ணன் பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆகிடும், முக்கியமாக என் கண்ணாடியே சுடருக்கு நீ ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறத என் அண்ணன் பார்த்தா பெரிய பிரச்சனை ஆகிடும், அது மட்டும் இல்லாமல் என் அண்ணி இதை பார்த்தாங்கன்னா கூட நீ சுடருக்கு மட்டும் தனியாக முழு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு தருண் தியாவை விட அப்படி என்ன அவள்
வசதியாக போயிட்டான்னு எங்களை வேண்டான்னு ஒதுக்கி வச்சிருக்கிற அண்ணிக்கிட்ட அவங்க முன்னாடி நீ சுடர்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டா அவங்க அந்த தப்பான அர்த்தத்தில் எடுத்துப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். நீ இந்த மாதிரிலாம் வீட்டுக்கு வந்து பண்ணுற வேலை வச்சுக்காத அப்படின்றாங்க. நீ சொல்ல வர்றது எனக்கும் புரியுது. உன் அண்ணன் இருக்கிற சமயத்தில் நான் வீட்டுக்கு வந்து சுடரை பார்க்க மாட்டேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் சுடர் உட்காந்துட்ருக்காங்க. என்னடா சுடர் என்னாச்சு, ஏன் இப்போ தானே சந்தோஷமாக இருந்தா அதுக்குள்ளே முகம் வாடி போயிருக்கு அப்படின்னு. இல்லைம்மா நீங்கள் கேப்டன் கிட்டே பேச சொன்னீங்கன்னு நானும் பேசிட்டேன். அவர் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறாரு, நீங்களும் வாங்கிக்க சொன்னீங்க. இப்போது கேப்டன் வாங்கி கொடுத்த ஸ்நாக்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்வீங்க சொல்லுங்க அம்மோ, இதை சாப்பிடணுமா தூக்கி போடணுமா அப்படின்னு. சுடர் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்ததை எதுக்காக தூக்கி போடணும், அவர் உனக்காக தானே, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. முதல்ல எனக்கு அவர் மேலே கோவம் இருந்துச்சு தான், அதனால தான் உன்னை அவர்கிட்ட பேச வேண்டான்னு சொன்னேன். ஆனால் நீ அவர்கிட்ட பேசலைன்னா உன் உடம்பு என்ன ஆகுறது அப்படின்றத நான் யோசிச்சு பார்த்தேன். நீ உடம்பு சரியில்லாமல் போய் ரொம்பவே டல் ஆகிட்ட. எனக்கும் வேறு வழி தெரியல சுடர், நீ கவலைப்படாத, நீ சாப்பிடு. ஆனால் அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கும், அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படின்றாங்க. கண்டிப்பாக அம்மா அப்படின்னமோ, சரி அப்போ இதெல்லாம் சாப்பிடவா, கேப்டன் இன்னும் என்கிட்ட பேசினா வழியில் நான் பேசவா, ஸ்கூலுக்கு வந்தால் பேசவா, ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா நான் சாப்பிடவா, ரொம்ப நல்லவர் அம்மா அப்படின்னமும் சரி சுடர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ தான் சுடர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அபியுமே சுடரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து தியா தருண் ஸ்கூல்லேருந்து வந்துடுறாங்க. அவங்களுடைய அத்தை வந்துட்டு அவங்களுக்காக டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து பால் கலக்கி கொடுக்குறாங்க சாப்பிட சொல்லி. இப்போ சுட ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது அவங்க 2 பேரையும் விட்டுட்டு சாப்பிட கொஞ்சம் கூட மனசே இல்லை. அப்போ அவங்க அத்தை உள்ளே போனதுக்கப்புறமா ஓடி போய் தருண்கிட்ட கேப்டன் இதை வாங்கிட்டு வந்து கொடுத்து என்னை பார்த்துட்டு போனார், எனக்கு மட்டும் இதை சாப்பிட கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, உங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து கேப்டன் ஷேர் பண்ணி தான் சாப்பிட சொன்னார், இந்தாங்க சாப்பிடுங்க, அத்தை கேட்டால் கேப்டன் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுடறாங்க. அதை வச்சுட்டு வேகமாக திரும்பவும் வந்துடுறாங்க. இந்த ஒரு ஒற்றுமை இருக்கிறதுனால அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சுடரை பார்த்து. என்னதான் வந்து பெரியவங்களுக்குள்ள கோவம் இருந்தாலும் சின்ன பசங்க கள்ளங்கபடம் இல்லாத பசங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றத அபி இப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்னொரு சைடு நம்ம லாயர் பிரபாகரனுக்கு மாணிக்கம் வெளிநாட்டுக்கு போயிருக்கிற தகவல் வந்து ஏற்கனவே தெரியும். அவர் இப்போ எங்கே போயிருக்கிறாரு எங்கே இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த டீட்டெயிலாக அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஃபேமிலி மொத்தமும் இங்கே தான் இருக்குது, ஆனால் அவர் மட்டும் தலைமறைவாய்க்காருன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுவும் சர்டிஃபிகேட்டு தொலைஞ்சு போனதுனால திரும்பவும் ஃபேக்காக ஒன்று ரெடி பண்ணி அவசரமாக அவர் வெளிநாட்டுக்கு போனதை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போது அவர் போன இடத்துக்கு பாஸ்போர்ட் எடுத்து இப்போ இவரும் அங்கே கிளம்புறோன்னு சொல்லிட்டு அதுக்கான ஃபார்மாலிட்டிஸை ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அபிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி மாணிக்கம் இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ மாணிக்கத்தை தேடி தான் அபி நான் போயிட்டுருக்கேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, மாணிக்கத்தை பார்த்து பேசினா எல்லா விவரமும் தெரிஞ்சிடும் அப்படின்றாங்க. சீக்கிரம் சார், ரொம்ப சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மாணிக்கத்தை பற்றின விஷயத்த கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. ஏற்கனவே என் கையை மீறி எல்லா பிரச்சனையும் போயிட்டுருக்கு அப்படின்னு அபி சொல்கிறாங்க. புரியுது அபி, நீங்கள் தான் ஃபோன்லேயே நடந்த விஷயத்த சொன்னீங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் போயிட்டு வந்து உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னும் ஓகே சார் அப்படின்றாங்க. அபி கால் கட் பண்ணதுக்கப்புறமா வெளியில் போகிறாங்க. வெளியில் இருக்கிற லிங்க சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. பிரபாகரன் சார் போகிற வேலை நல்லபடியாக நடக்கணும், என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வா கடவுளே அப்படின்னு இங்கே அபி வந்து அவர் போன காரியம் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டிகிட்ருக்காங்க. அப்புறம் பாஸ்போர்ட் எடுத்ததுக்கப்புறமா லக்கேஜ் பேக் பண்ணிவிட்டு மாணிக்கத்தை தேடி ஃப்ளைட் ஏறி வந்து கிளம்பிட்டுருக்காரு. எதுக்காக நீ இவ்வளோ தூரம் பணத்தை வாங்கிட்டு வந்து மறைஞ்சிட்ருக்கணும் மாணிக்கம், நான் இன்றைக்கி கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு அவரும் அங்கே போயிட்டுருக்காரு. சாதாரண கிரிமினல் நீயே இவ்வளோ யோசிக்கிறேன்னா, லாயருக்கு படித்து கிரிமினல் லாயராக இருக்கேன்னா நான் எவ்வளோ யோசிப்பேன், என்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது, நீ ப்ராப்பர் சர்டிஃபிகேட்டோட அதாவது ப்ராப்பர் கன் லைசன்ஸோட கன் இருக்கு என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை பத்திரமா லைசன்ஸோடு எடுத்துகிட்டு தான் அங்கே வந்துட்டுருக்காரு. ஃப்ளைட்டில் போகிறாங்க, செக்கிங் பண்ணுவாங்க, எல்லாம் கரெக்டாக வந்து பேக் பண்ணி தான் அவர் மறைச்சி தான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப தூரம் போகிற ஃப்ளைட்டு அந்த மாதிரி இருந்தால் நிறைய ஃபுல் செக்கிங் பண்ணுவாங்க. ஆனால் இவர் போயிருக்கிற இடம் அந்த அளவுக்கு தூரம் கிடையாது. பணம் இருந்தாலும் அவ்வளோ தூரம் போய் ஊர் நாடு என்ன மொழின்னு தெரியாமல் அவரால் இருக்க முடியாது இல்லைங்களா. அவருக்கு தெரிஞ்ச ஊருக்கு தான் ரொம்ப தூரம் கழித்து போகாமல் ஒரு அளவுக்கு கிட்டத்தில் இருக்கிற ஊருக்கு போயிருக்கிறாரு. அதனால இந்த ஃப்ளைட்டில் அந்த அளவுக்கு செக்கிங்கும் கிடையாது. இப்போது அவரும் அங்கே கிளம்பி போயிட்டு தான் இருக்கிறாரு. அவர் வந்து கிளம்பிட்டாரு. அவர் போக வந்து எப்படியும் வந்து 3 o'clock 4 o'clock ஆகும் அப்படின்றதுனால அவர் ஜாலியாக புக் படிச்சுக்கிட்டே வந்து ஃப்ளைட்டில் போயிட்டுருக்காரு.
இப்போது அடுத்த நாள் காலையில் சுடர் ஸ்கூலுக்கு போகிறாங்க. வழக்கம் போல் வெற்றி வராரு. வெற்றிக்கிட்ட பேசுகிறாங்க. சுடருக்காக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தியா தரோன்னு பேசாமல் தனியாக இருக்கிறா இல்லைங்களா, அவங்களுக்கும் வந்து தனியாக வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு அவர். எல்லாத்தையும் தாண்டி சுடர்கிட்ட பேசணும் பழகணும் அப்படின்றது மட்டும்தான் அவருக்கு முக்கியமான ஒரு உலகமாகவே இருந்துச்சு. அது நடக்குது அப்படின்றப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ சுடர் கேட்குறாங்க, கேப்டன் நான் ஒரு வாரமாக பேசாமல் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா? ஆனால் நான் உங்ககிட்ட பேசாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்றாங்க. சுடர் எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் உன்னை பார்த்து பேசியே ஆகணும்னு பிடிவாதமாக உன் அம்முக்கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கினேன் அப்படின்ட்டாங்க. என்ன சொல்லுங்க கேப்டன் அப்படின்னு. ஆமாம், உன் அம்மாவும் என்னை பார்த்து பேசினாங்க. முதல்ல உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு அவங்களாம் சொன்னாங்க. ஆனால் நான் உங்ககிட்ட பேசணும், உங்கூட பழகணும், எனக்கு யாருமே இல்லை, நீ தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க, நான் சுடர்கிட்ட பேசணும், தியா தருண் மாதிரி சுடர்கிட்டையும் பேசுகிறேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட நான் கேட்டுக்கிட்டேன்னா அதுக்கப்புறமா போனால் போகட்டும்னு உன் அம்மா உங்ககிட்ட என்னை பேச சொல்லியிருக்கா அப்படின்னாங்க. அப்படியா கேப்டன், என்கிட்ட அம்மா எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்ட்டாங்க. அவங்க எனக்கு பேசுறதுக்கு பர்மிஷன் கொடுத்ததே பெரிய விஷயம், நீ போய் இதெல்லாம் கேட்டுட்ருக்காத என்ன அப்படின்ட்டாங்க. எப்படியோ கேப்டன் நான் உங்ககிட்ட பேசுகிறேன், எனக்கு அது போதும், அம்மாவே ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சுடரும் சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. அடுத்து தியா தரன் அந்த வழியாக வராங்க. அவங்களுக்கு ஐஸ்கிரீம் போயிட்டு கொடுக்குறாங்க. முதல்ல தியா தான் நிறைய எப்பயுமே யோசிக்கிறது. அப்போது தருண் இருந்துக்கிட்டு கேப்டன் தானே, மகேஷோட அங்கிள் தானே, வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ எங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்கீங்களே கேப்டன், மகேஷ்க்கு அப்படின்றாங்க. மகேஷை அவன் பாட்டி கூட ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். அவன் பாட்டி கூட போகும்போது ஒரு நாள் கூட ஐஸ்கிரீம் சாப்பிடாம போகவே மாட்டான். அவனுக்கு பாட்டின்னு அவ்வளோ பிடிக்கும். மகேஷ் ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க அவங்க பாட்டியும், தினமும் வாங்கி கொடுப்பாங்க. அதனால தான் மகேஷ் ஏன் கூடயும் பாட்டி கூடயும் வரணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறது. கர்ணா கூட அடிக்கடிக்கு அதுக்கு தான் அவன் வரது கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா கேப்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. தினமும் பாட்டியையும் உங்களையும் ஏமாற்றி ஐஸ்கிரீம் சாக்லேட் இதெல்லாம் சாப்பிட்றதுனால மகேஷ் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக உங்கள் கூட வரால அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் எனக்கு தான் அந்த மாதிரி பாட்டி அப்பா இந்த மாதிரி யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்செட் ஆகவும், அதான் நான் இருக்கேன்லடா, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ என்னவா இருக்கணும், யார் யாரோ மிஸ் பண்ணுறியோ அவங்க எல்லாரையுமே என்ன நினச்சிக்கோ, நான் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்து எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்றாரு. ரொம்ப தேங்க்ஸ் கேப்டன் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னும், என்ன ஸ்கூலுக்கு தான் அப்படின்றாங்க. கேப்டன் அப்படின்னமோ என்ன சொல்கிறார், இப்போதைக்கு நம்ம வெளியில் எங்கேயும் போக வேண்டாம், ஸ்கூலுக்கு போகலாம், அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நேராக ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. ஈவினிங் முடிஞ்சு திரும்பவும் ரிட்டர்ன் ஸ்கூல்லேருந்து வரும்போது வெற்றி தான் கூட வராரு. சுடரை பாதுகாப்பாக வண்டியில் உட்கார வச்சு வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா என்ன சுடர் வழக்கம் போல் இல்லாமல் சீக்கிரமாகவே வந்துடுற அப்படின்றாங்க. அம்மோ கேப்டன் தான் கூட்டிகிட்டு வந்து விட்டார் அப்படின்னுவோம். என்ன சொல்கிற, ஸ்கூலுக்கு நடந்து போகிற, உன்னால் திரும்பவும் நடந்து வர முடியாதா, அவர் கூட வண்டியில் தான் நீ வரணுமா அப்படின்னு. ஏமோ உங்ககிட்ட அவர் பார்த்து பேசினார்ல, என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு பேச அனுமதி கொடுத்துட்டு அவர் கூட வரக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அம்மோ, அவர் நல்லவர் தானே அப்படின்றாங்க. சொல்கிறார், பேச அனுமதி கொடுத்துருக்குறேன் அப்படின்றதுக்காக லிமிட்டை மீறி நடந்துக்கக்கூடாதுல்ல, நீ அவங்க கூட வண்டியில் வரத தருணோ தியாவோ இல்லை மகமாவோ பார்த்தா என்ன நினைப்பாங்க, உன்னை மட்டும் தனியாக வண்டியில் கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தியா தரனுக்கும் அந்த ஏக்கம் வரும்ல, மாமா வேலைக்கு போயிடுறாரு, அவங்கள கூட்டிகிட்டு வந்து விடுறதுக்கு ஆள் இல்லைன்னு அவங்க வருத்தப்படுவாங்கல்ல, இனி நீ நடந்தே வா, அவர் கூட வண்டியிலலாம் வர வேண்டாம் அப்படின்றாங்க. புரியுதாமோ, நான் கேப்டன் கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி வா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது நைட்டு கிளாஸில் டெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க படிச்சிட்ருக்காங்க வீட்டில். அப்போது சுடர் படிச்சுட்ருக்காங்க. திண்ணியில் உட்காந்து வழக்கம் போல் தான் தருண் வந்து புக் படிச்சுக்கிட்டே சுடர்கிட்ட அப்படியே பேசுகிறாங்க. என்ன சுடர், இப்போலாம் ஸ்கூலுக்கு நீ சீக்கிரமாக வர, அது மட்டும் இல்லாமல் ஈவினிங்கில் சீக்கிரமாக எங்களுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துடுறிய, எப்படி நாங்களும் நடந்து தானே வரோம், ஸ்கூல் ஒரே டைமில் விடுது, நீ மட்டும் சீக்கிரம் வந்துடுற அப்படின்னு கேட்குறாங்க. நான் இந்த மாதிரி கேப்டன் கூட வரேன் அப்படின்றாங்க. நீ கேப்டன்கிட்ட பேசுகிற விஷயம் அத்தைக்கு தெரியுமா, சீக்கிரமாக நீ வரதுனால அத்தைக்கு சந்தேகம் வந்துட போகுது அப்படின்னு. அம்முக்கு தெரிஞ்சு போச்சு, அம்முக்கு தெரிஞ்சதுனால தான் ஒரு வாரமாக என்னை கேப்டன் கூட பேச விடாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்றதுனால சரின்னு அம்மு கேப்டன்கிட்ட என்னை பேச சொல்லியிருக்காங்க. நான் கேப்டன் கூட தான் வந்தேன், ஆனால் நாளையிலேருந்து நான் அப்படி வரமாட்டேன், நீங்கள் எல்லோரும் வருத்தப்படுவீங்கன்னு அம்மு சொல்லி வருத்தப்பட்டாங்க. அதனால் நானும் உங்கள் கூடவே வரேன், கூடவே கேப்டனும் வருவார், நான் வண்டியில் இனிமேல் வரமாட்டேன் தருண் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, அத்தை உன்னை ரொம்ப திட்டாங்க
தெரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு. ஆமாம் தருண் அப்படின்ன உடனே சரி அதான் இனி அத்தைக்கு தெரிஞ்சிடுச்சுல, இனி எந்த பிரச்சனையும் கிடையாது. அத்தைக்கு தெரிஞ்ச கேப்டன் உங்ககிட்ட பேசுகிறாருல்ல, எல்லாம் சரியாக போயிடும் சுடர், டெஸ்ட்டுக்கு நல்லா படி அப்படின்ட்டாங்க. ஓகே தருண் நீயும் நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு போல் படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது, அவர் பிரபாகரன் லாயர் வந்து மாணிக்கத்தை பார்க்க போயிருக்காங்க. கண்டிப்பாக வந்து அவர் போயிட்டு அந்த மாணிக்கத்தை பார்த்து ஏதாச்சும் க்ளூ கிடைக்கணும், அபியோட விஷயத்தில் ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.